வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த என் சகோதரி, பேரளவில் பழனி என்று பெயர் வைத்திருக்கின்ற என் மகளாக கூட ஏற்றுக்கொள்கிறேன். இது அற்புதமான ஒரு அரங்கம். அவர்களுக்கு நன்றி. என்னை சார்ந்திருக்கின்ற தமிழால் இணைந்த என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது அருமையான ஒரு அரங்கம். கூட்டம் கம்மியாகிறதுனால சேரட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. நான் இந்த கோவிட் முடிந்தவுடன் நான் ஜப்பானுக்கு போயிருந்தேன். அம்மாவுக்கு தெரியும். அங்கே 18,000 பேர் எங்கள் அரங்கத்தில் பேச அழைத்தார்கள். நான் பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. உடனே 2000 பேர் எழுதி நின்று உன் பேச்சை கேட்க விரும்பவில்லைன்னாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டதுனாங்க. அப்புறம் 100 வருடம் கடந்து என்ன உடனே எல்லாம் ஆர்வமாக கேட்டாங்க. அவங்க எல்லாம் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் நம் மொழிக்காக, நாட்டிற்காக, இயற்கையுடன் வாழ்கின்றார்கள். வேறு ஒன்றும் தத்துவங்களாக வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம். ஏன்னா அவ்வளோ 18,000 பேர் எடுத்து பேசிட்டு வந்தோடனே சொக்கலிங்க இந்த இடத்துல பார்த்தோன்னா அப்செட் ஆகிட்டிங்கன்னா கிடையாது. ஏனெனில் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் 1000 பேருக்கு சமம் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். அது மாற்று கருத்தில்லை. நாயன்மார்கள், சேக்கிரார்கள் அவர்கள்லாம் நம்ம உறவினர்கள். நான் என்ன சில நிமிடங்கள் தான் எடுத்துக்க போகிறேன். வாழும் நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள் அனைவரும் வாழ்ந்த மக்கள். அனைவருமே நம்ம வழிகாட்டிருந்தாங்க. ஸோ வாழும் நமக்கு வழிகாட்டியாக மக்கள் திகழ்ந்திருந்திருக்கும் பொழுது வாழப்போகும் மக்களுக்கு நாம் வழிகாட்டியாக திகழ வேண்டும். அதற்கு தான் இந்த அரங்கமெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது அனைத்து நான் உங்களுக்காக சொல்ல போகிற கருத்து இல்லை. நம்மளுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். அதுதான் நம்மளுடைய உள்நோக்கம். நான் சமயத்தில் ஐஐடி போயிருந்தேன். ஐஐடி ஆல் இண்டியா மீட்டிங்கில் ஒரு 7,000 எல்லா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெரிய மேடை. நாங்கள் பேசும்போது சொன்னேன், மேல்படி செல்வதற்கு கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். அதான் மனிதனுடைய நோக்கமும் கருத்தும். என்னை பற்றி அம்மா ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவிகள் உலகம் மொத்தம் இருக்காங்க. எங்கே போனாலும் ஒன்று முடிவு பண்ணி இந்த அம்மாவோட கூட போகக்கூடாதுன்ட்டு போனால் எல்லாம் அவங்களை சூழ்ந்துக்கிறாங்க. சொக்கலிங்கத்தை திரும்பிப்படுத்து. அதில் அது ஒரு நிகழ்வாக நான் பார்த்து ரசித்தது உண்டு. அவர் இருக்கப்படுவது அவர் வைத்திருக்கின்ற தமிழ் ஆற்றல் மட்டும்தான். தமிழ் அமிர்தம் வருக அடித்தில் எழுதியிருக்காங்க. பருக வாருங்கள் என்று. தேன் ஒன்று தான் தானும் கெடாது, தன்னில் எது வைத்திருந்தாலும் கெடாமல் பார்த்து கொள்கின்ற சக்தி தேனுக்கு மட்டும்தான் உண்டு. அதற்காகத்தான் தமிழ் மொழியே தேன்மொழி என்று பெயர் வைத்திருக்க வேண்டும். நாமும் கெடமாட்டோம், நம்மளை சார்ந்திருக்கிறோம். கெடாமல் பார்த்து கொள்கின்ற சக்தி தான் தமிழர்களுக்கு உண்டு. தமிழர்களுக்கு ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? ஒருவரையும் தன்னை விட உயர்ந்தவன் நினைக்கவே மாட்டான். சொக்கலையும் சேர்த்து மேடமும் சேர்த்து உடனே திமிரும் அகங்காரம் ஆணவமும் இல்லை. அதே தமிழன் 840 கோடி ஜனத்தொகையில் ஒருவரையும் தன்னை விட தாழ்ந்தவன் என்று நினைக்காமல் வாழ்பவர்கள் தான் நம் தமிழ் இனத்தை சேர்ந்தது. அடிக்கடி சொல்றது உண்டு. நான் தமிழை கொஞ்சம் கற்றுக்கிறது இந்த அம்மானால தான். எல்லா இடத்துக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த அம்மா வெளியே போயிட்டா இன்னும் நல்லா தைரியமாக பேசணும்னு பயமாக இருக்குது. ஆசிரியர் முன் பேச கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. வாழ்க்கை முழுவதும் ஒரு கற்றல் தானே. நான் சில கருத்துக்களை மாற்ற உங்களிடம் பதிவு பண்ண வேண்டும். இது மாதிரி மீட்டிங் பேசும்போது அம்மா நிறைய WCSல ஒரு டிவியில் பேசும்போது நேரடியில் என்ன சொக்கலிங்க கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் மாதிரி ஒரு குரல் இருக்குது. அரசியல்வாதியா, லலிதா காலேஜ் ஒரு இலக்கியவாதியா, எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஆன்மீகவாதி மாதிரி பேசுகிறேன்னாங்க. நான் ஒன்றே சொன்னேன், மேடம், சொக்கலிங்கம் எந்த வாதியாக இருக்கட்டும், நான் தீவிரவாதியாக மாறாவிட்டாலே மக்களுக்கு செய்கின்ற பெரிய நல்லதுன்னு நினைக்கின்றேன். நான் தீவிரவாதி என்று தீவிரவாதிகள் கொல்லுகின்றே கட்டாயம் நம்ம கண்டம் பண்ண ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன் மனதை தனக்குள்ளே தீவிரவாதியாக மாற்றிக்கொண்டு தன்னை அழித்து கொண்டிருக்கின்றான். அது முற்றுப்புள்ளி வைக்க பிறகுதான் அந்த அருமையான மேடையை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன்.
இப்போ பாருங்களேன், சில சின்ன கருத்துக்கள் என்னை பொறுத்தவரை ஜாதி, மதம், நிறம், மொழி அனைத்திற்கும் அப்பாற்பட்டு உலகம் மொத்தம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அது ஒன்று தான். அதான் என்னுடைய கருத்தும். அது வந்து எல்லாருக்கும் ஈடுபாடாக இருக்குது. நான் சொல்கிற கருத்துக்கள் யாரும் என்கிட்ட 100 வருடம் என்னிடம் வராதிங்க. மேடம் முடிவோடு இருக்கிறாங்க. 100 வருடம் கழித்து என்னிடம் பேஷண்ட்டாக வாங்க மருந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நாயன்மார்கள் விட்டு சென்றது, சித்தர்கள் விட்டு சென்றதுன்னு அற்புதமான கருத்துக்கள். அதை வச்சு நம்ம கடைப்பிடிச்சிட்டா போதும். இப்பொழுது சொக்கலிங்கத்துக்கு 80 வயதாகின்றது. ஆனால் நீ தமிழ் மேடத்தோட சேர்ந்து இப்போ 30 வயதாகின்றது. இங்கே விட்டு போகும்போது எனக்கு 20 வயது ஆக்கிடுவாங்க மேடத்தை சேர்ந்து. இதுவரை சொக்கலிங்கம் 80 வருடம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நிறுத்தினாதீங்க. டாக்டரை கேட்டுட்டு தான் செய்யணும். இந்த கைத்தட்டல் வாங்குவதற்காக நான் சொல்லுகின்ற கருத்தல்ல. தமிழும் நாமும் வேறல்ல. தமிழே நமக்கு வேறாக இருக்கும்போது நம்மளை எவருமே பிரிக்க முடியாது. தமிழ் எவ்வளோ பேர் அழிக்கணும் வேலை யாரும் ஒன்றுமே பண்ண மாட்டேன். தமிழை வளர்க்க அதை பாட்டிட்டு இருந்திருக்கு. அது ரொம்ப உறுதியாக மேடம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நான் இவங்கள நிறைய வெளிநாடுகளில் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஒரே மேடையில் அதை அழைத்தது மேடத்தினால தான் இது வரைக்கும் நான் உண்மையாக கேட்குறேன். மேடம் எங்களை கூப்பிட்டுட்டு போய் யாராவது உங்களை திட்டிருக்காங்களா சொக்கலிங்கத்தை வச்சு அப்படி இருந்தாலும் நீங்கள் பொதுப்படியாகவே சொல்லிடலாம். எனக்கு வந்து இதை பற்றி நான் வருத்தப்படுவதில்லை. நான் என்ன தெரியுமா சொல்ல நினைக்கிறேன்னா, வாங்க என் சகோதரி வராங்க. இவங்க வரவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு பேசுறதுக்கே கொஞ்சம் பயமாயிடுமோன்னு நினைக்கிறேன்.